இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு மறக்காம ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்று அடுத்தவர்களுக்கு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஓட்டேரி மயானத்தில் வேலை பார்க்கும் இந்த பெண்மணி. இதோ அவரை பற்றிய சிறப்பு பாட்டு. என்னோடய பேர் எஸ்தர் சாந்தி. எனக்கு நேட்டிவ் மதுரை. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பசங்க எனக்கு 3 பேர் இருக்கிறாங்க. நான் எப்படி இந்த இதுக்குள்ளே நான் வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ICWOன்னு சொல்லிட்டு ஒரு தொண்டு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதாவது இந்தியன் கம்யூனிட்டி வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலேயே நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஹோம்லெஸ் ப்ராஜெக்ட்டு, இன்ஃபெக்டட் அஃபெக்டட் சில்ட்ரன்ஸ் மத்தியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ICW இதை நம்ம கான்ட்ராக்ட் எடுக்க போகிறோம், இதை யார் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்கும்போது ஜென்ஸு லேடிஸ் எல்லாத்தையுமே ஓகே, எல்லா ஸ்டாஃபையுமே வச்சு கேட்கும்போது எல்லாத்தையும் கேட்கும்போது நான் சொன்னேன், சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் சார் இது சுடுகாடு அப்படின்னு சொல்லி சொன்னார். பேய் இதெல்லாம் அப்படின்னு ஆம்பளைங்களே ஒர்க் பண்ணலை அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி இதை நீங்கள் சரின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற, எப்படி இது சாத்தியமாகும்னு கேட்டார். இல்லை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் சார் அப்படின்னா, அப்போ மதுரைக்கார பொண்ணுங்கிறத நீ நிரூபிக்கிறியா அப்படிங்கிறது கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் எல்லாருமே ஜென்ஸுக்குள்ள எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்க காலகட்டத்தில் நியூ ஆவடி ரோட்டில் இருக்கிற வேளங்காடு சுடுகாட்டில் ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணேன். நான் அதுக்கப்புறமா அங்கே ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இது நல்லா பண்ணுறோம் அப்படி தெரிஞ்ச உடனே கார்பரேஷன் லெவலில் ஓட்டேரி சுடுகாடு ரொம்ப கிரிட்டிக்கலான இந்த இடம், இந்த இடத்த பார்க்குறதுக்கு எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ பண்ணும்போது இதை நல்லா பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ 3 இயர்ஸாக நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸோ இங்கே நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் சரௌண்டிங் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறையா, நான் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத நேரம்லாம் உண்டு. உள்ள ரூமில் போயிட்டு உட்காந்து நான் அழுதுருக்கேன். நான் அந்த மாதிரிலாம் என்னை கேள்வியெல்லாம் கேட்டாங்க. அவங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தையா அப்படிங்கிறது கூட நான் இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த அளவுக்கு என்னை பேச ஆரம்பித்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தா கஞ்சா அடிக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு பக்கம் சீட் ஆடுறவங்க, ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, ஒரு பக்கம் அந்த மாதிரிலாம் நிறையா பேர் இருந்தாங்க. அவங்களாம் வெளியே அனுப்புறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது நிறையா அதேமாதிரி கார்பரேஷன் லெவலில் நமக்கு நல்ல ஃபுல் சப்போர்ட்டு, லோக்கல் லெவலில் ஸ்டேஷன் G5 ஸ்டேஷன் P1 இந்த மாதிரி லெவலில் இருந்தெல்லாம் வரும்போதெல்லாம் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு. என்னை முதல்ல DC AC இவங்கெல்லாம் பார்க்கும்போது, இந்த இடத்துல லேடிஸாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்கும்போது, நான் தான் சார் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நாங்களே உள்ள போலீஸ் உள்ளே வரும்போது வெப்பன்ஸ் இல்லாமல் நாங்கள் வரமாட்டோம், அப்படிப்பட்ட இந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணிங்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோன்னே நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே நான் ஸ்டேஷனுக்கு G5 ஸ்டேஷனுக்கு நான் கால் பண்ணேன்னா அடுத்த செகண்ட் எனக்கு ராஜேஸ்வர் மேடம் இருக்காங்க, மற்ற போலீஸ் நிறைய SI அப்புறமா போலீஸ் மற்றவங்க எல்லாருமே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு மேடம் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி கூட இந்த GP பெட்ரோல் வண்டி நின்றுட்டு தான் இருக்குது. ஸோ பிரச்சனை அப்படிங்கும்போது எனக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நான் அவங்கள திருத்தணுன்ற மாதிரி ஆரம்பித்தேன். நான் இந்த கஞ்சா குடிக்கிற பசங்களாம், சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்கள்லாம் பேக்கை தொங்க போட்டு இங்கே உள்ளே வந்துடுறது. அப்புறமா அவங்களாம் கூப்பிட்டு நிறையா கவுன்சிலிங் கொடுத்தேன். நான் இந்த மாதிரி அம்மா அப்பா அவங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்க நினைக்கிற காலகட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி நிறையா பேசியிருக்கேன். நான் நிறையா பிரச்சனைகள் எல்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்ககிட்ட அந்த மாதிரி நிறையா பேசி இப்போ ஒருத்தர் கூட இருக்கிறதில்ல. ஒருவேளை நான் சொல்லி 10 பேரில் ஒரு 2 பேரை நம்ம திருத்தணும் அப்படின்னாவே அந்த 2 பேர் 4 பேரை திருத்த ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களை பண்ணேன். இப்போ ஒருத்தர் கூட உள்ள கஞ்சா அடிக்கிறவங்க யாருமே இல்லை, தண்ணி அடிக்கிறவங்க யாரும் வர்றதில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு இங்கே கலாட்டா பண்ணுறதுக்குனே வந்துடுறாங்க.
ஞாயிற்றுக்கிழமை ஆனாவே கொஞ்சம் பயத்திலே தான் நான் இருப்பேனே நான். ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. மாத்திரை போடுறாங்க, போதை மாத்திரை போடுறாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள பார்த்தோன்னே நான் கண்டுபிடிப்பேன். மேடம் எனக்கு அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, மேடம் நான் தண்ணி அடிக்கிறவங்க தான், நான் கஞ்சா அடிக்கிறவங்க தான், நான் இந்த மாதிரி மாத்திரை போடுறவங்க தான் அப்படிங்கிற விஷயம் அவங்க வந்த உடனே நான் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். நான் இவங்க இந்த மாதிரி அப்படின்னு அவங்களுக்கு அவங்களோட இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறிப்பேன். நான் எப்படி ஒரு இதாக இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி இதாக ப்ரெஷர் கொடுத்து என்கிட்ட கலாட்டா பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த செகண்ட் ஸ்டேஷன் தான். இன்றைக்கி எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கேன் நான். பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியதாகட்டும், மற்ற ஒரு பரீடு பண்ணணும்னா கரெக்டாக அந்த டைமிங்க்கு நான் அவங்கள மேனேஜ் பண்ணுறதாகட்டும். இப்போ ஒரு பாடி வந்துச்சுனாக்கா 1 hour ஒன்ஸ் அப்படின்னு தான் நாங்கள் வந்து இங்கே புக் பண்ணுறோம். காலையில் ஏர்லி மார்னிங் 8 o'clock நான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணேன்னா வீட்டுக்கு போகும்போது 8 ஆயிடுது எனக்கு. அந்த மாதிரி இங்கே ஆஃபீஸை விட்டு போகும்போது மணி 8 ஆகுது, வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 9:30 ஆயிடுது. அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து ஒரு கோவில் மாதிரி மாற்றணுங்கிறது தான் என்னுடைய கான்செப்டேவும். இது ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு இடம். உண்மையிலேயே ஒரு கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வரதை விட எனக்கு இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு போனால் ஒரு முழுமையான ஒரு நிம்மதி, ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குது. ஏன்னா அது வந்து அத்தனை ஆத்மாக்கள் அடங்கின ஜீவ சமாதி இருக்குது, அத்தனை ஆத்மாக்களும் அடங்கின இடம். இதனால் வரைய பேய் பிசாசுன்னு சின்ன குழந்தையா நான் இருக்கும்போது கூட பேய் வந்துடும் சாப்பிடு அப்படின்னு ஊட்டின காலகட்டங்களாக, சாதம் ஊட்டுற காலகட்டங்களாக இருந்துச்சு. சத்தியமாக பேய்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த பரியல் கிரவுண்டில் வந்து நான் ஒர்க் பண்ணி ஒரு 7 years ஆகுது. இன்ன வரைய ஒரு பேய் பிசாசு அப்படிங்கிறது நான் பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக லாஸ்ட்டு பாடி வரும்போது தான் நிறையா பிரச்சனைகள் வரும். ஏன்னா ரொம்ப லேட்டாக அது அன்னோன் பாடி வந்து எப்படி வருதுன்னா பிஎம் பண்ணி வர்றதுக்கு ஆக்சிடென்ட் கேஸ் அந்த மாதிரி வரும்போது அன்றைக்கே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் வரும்போது தான் லேட்டாலாம் வருவாங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் அவங்கக்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னோடனே போலீஸ் எனக்கு பந்தோபஸ்து போடுவாங்க. நான் போய் பாடி எரிக்கிற இடத்துல இருப்பேன். ஆனால் அந்த இடத்துல நிறையா குடிச்சிட்டு வந்துட்டு ஒரே இங்கே கரெக்டாக பண்ணுவாங்க. அந்த பாய்ஸும் சின்ன சின்ன பசங்க தான் ஏன்னா ஒரு 4 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. அப்போ அவங்ககிட்டையும் பிரச்சனை பண்ணுவானுங்க. அப்போ உடனே மேடம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உடனே அதனாலே நானே போய் முன்னாடியே நின்றுவேன். நான் பிரச்சனைகள் வந்து அவங்க பேச வரும்போது ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு வந்து நம்ம குத்த வராங்கும் போது நான் பேசுகிற பேச்சில் கத்தியை கீழே போட்டுறணும். அந்த அளவுக்கு எனக்கு அந்த அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது. ஸோ நான் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு இப்படி தான் அவங்கள ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். பாடி எந்திரிக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த பாடி எரியும் போது என்னாச்சுன்னா அந்த ஒரு 6-7 இடத்துல வந்து அந்த பாடி கேஸ் வந்துட்டுருக்கு. வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த நரம்பெல்லாம் அப்படி இதாகும்போது அப்படி கை கால் இப்படி தூக்கும். இவ்வளோ எந்திரிச்செல்லாம் உட்காராது. அந்த கை இப்படி மேலே தூக்கும், கால் அப்படி மேலே தூக்கும். அதுதானே ஒழிய அப்புறம் திரும்ப அது அப்படியே அப்படியே அடங்கிரும். அந்த நெருப்பு படப்பட அமைக்கும். அதெல்லாம் கிடையாது. அது மேனுவல் பண்ணும்போது அந்த மாதிரி இருந்திருக்குமோ என்னமோ தெரியாது. இங்கே மேனுவல் கிடையாது, கேஸி ஃபயர் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கேஸில் தான் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஒரு தலைப்பக்கம் 1, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 6, 7 இடத்துல இருந்து அந்த கேஸ் வரும். அந்த மாதிரி வந்திருக்கும்போது அதை வந்து அப்படி பாடி எந்திரிக்கலாம் செய்யாது. அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த கேஸ் நல்லா இது பண்ணி டோர் க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்கா அது அப்படியே பர்ன் ஆகிட்டு அப்படியே சாம்பல் ஆயிரும். 1 hourல நாங்கள் ஆஷ் எடுத்து கொடுத்துருவோம். புதைக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பாரம்பரியமாக நாங்கள் புதைக்கிறது தான் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அதை அவாய்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து பாடி வந்து நல்ல இப்போ அவங்க கேட்குற இடத்துல தான் போடணும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் பாடி டீகம்போஸ் ஆகிருக்காது அங்கே. ஆனால் இந்த இடத்துல எங்களை போடுங்கம்பாங்க. அப்போ நாங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்லும்போது இந்த இடத்துல பாடி இருக்குங்க, எங்கள் பக்கம் போட முடியாது. இல்லை எங்களுக்கு மெயின்டே போடுங்க, நாங்கள் இங்கே சாமி கும்பிடணும், இதை வந்து நாங்கள் வந்து இதை கட்டிட்டு நாங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. கட்டுறதுக்கு இப்போ அலௌடே இல்லை வேறு. ஏன்னா நிறையா வந்து சுடுகாடை யூஸ் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன் நான். எப்படின்னா இது வந்து கட்டிட்டு அதை வந்து நம்ம வந்து அந்த இடத்த வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிறது அது எந்த வகையிலும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் நிறையா வந்து பாவம் கார்பரேஷன் லெவலில் அவங்கள போஸ்ட் பண்ணி இடம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரு சிலருக்கு கொடுத்து தான் ஆகுறாங்க. ஒன்றும் கொடுக்க முடியலைன்னா அதுக்கு வேறு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க பாவம். ஆனால் கார்பரேஷன் நினைக்கும்போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம வெளியிலேருந்து பேசுகிறவங்களுக்கு கார்பரேஷனில் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் உள்ள கார்பரேஷன் லெவலில் இருந்து ஒர்க் பண்ணும்போது பார்க்கும்போதெல்லாம் உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஒவ்வொரு வேலைகளையும் அப்படி தாங்க இருக்குது. இந்த வேலையில் வந்து இது நம்ம போயிட்டு இப்போ ஐடி கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு போய் நைட் அண்ட் டே இந்த ஷிஃப்ட் மாதிரி வேலை செய்யும்போது அவங்களோட வழி அவங்களுக்கு இருக்கும்போது எனக்கு இங்கே பரியல் கிரவுண்டில் வேலை செய்யும்போது இந்த கார்பரேஷன் லெவலில் வந்து நான் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஆனால் எந்த வகையிலையும் ஒருத்தருங்க நிறைய ப்ரெஷர் அவங்களுக்கு போகுது. இந்த மாதிரி கட்டுறதுக்கு நாங்கள் போகிறோம், எனக்கு இங்கே மெயினான இடம் கொடுக்கணும், இந்த சைடு கொடுக்கணும், இந்த நல்ல மெயினான இடத்துல கொடுங்க அப்படிலாம் கேட்கும்போது உண்மையிலே கார்பரேஷன் லெவலில் வந்து அவங்களுக்கு கேட்கும்போது உண்மையிலே அவங்களுக்கு இந்த இடத்துல பாடி
போட்டிருக்கோம் போடலங்கிறது அதை வந்து நம்ம ரிப்போர்ட் லெவலில் பார்ப்பாங்க, க்ளீனாக இருக்குதான்னு பார்க்குறாங்க, ஸ்டாஃப் இருக்கான்னு பார்க்குறாங்க. சில விஷயங்களை தான் அவங்க பார்க்க முடியும். இதை போய் உத்து போய் ஒவ்வொரு இடத்துலையும் பாடி போடும்போது வந்து இன்னும் பார்க்கலாம் அவங்களால முடியவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இல்லைனா இந்த இடத்துல கேட்டு அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி அப்புறம் அவங்க எங்கிட்ட வந்து இங்கே வந்து கேட்டு எஸ்ஓ எஸ்ஏ ஏஹெச்ஓ இவங்கெல்லாம் அடிக்கடி வாரத்தில் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வராங்க, செக்கிங் பண்ணுறாங்க. எத்தனை பாடி எரிக்கிறோம், எத்தனை பாடி புதைக்கிறோம் அப்படிங்கிற லெவலில் வந்து செக் பண்ணிட்டு போகிறாங்க. ஏஹெச்ஓ வராங்க, கார்பரேஷன் லெவலில் வந்து அப்பப்போ டக்கு வந்து 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 பார்த்து செக் பண்ணிட்டு தான் போகிறாங்க க்ளீனாக. எனக்கு அதை தாங்க நினைக்கும் போது மனசு ரொம்ப ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. இதில் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்குறாங்க, பத்தாதுக்கு அவங்க ஐடி கார்டு காட்டுறாங்க, இல்லை இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி என் கையில் கொடுக்குறது, அதெல்லாம் நான் வாங்கவே மாட்டேங்க. நான் இந்த இடத்துல வந்து இருக்கிறவங்களாகட்டும் இல்லாதவங்களாகட்டும் மனுஷனோட கடைசி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம அவங்கள வந்து எல்லா இதுலையுமே ஒரு நல்லடக்கம் பண்ணி அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணி தான் நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற வந்து இந்த இடத்துல வந்து தயவு செய்து என்கிட்ட ஃபோன் கொடுக்காதீங்க, இந்த ஐடி கார்டு யூஸ் பண்ணாதீங்க. அது யாராக இருந்தாலும் எனக்கு எல்லாரும் ஒன்று தான் சொல்லிட்டு நான் ஃபோன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட நான் ஃபோனை வாங்கிக்கிறது இல்லை. அவங்களோட ஐடி கார்டை கூட நான் பார்க்க மாட்டேன். தயவுசெய்து இதை காட்டாதீங்கன்ற வேணாம். உடனே இருக்காங்க நிறையா பேர் என்னை கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க, எச்சிக்காரியெல்லாம் துப்பிட்டுலாம் கூட போயிருக்காங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு இந்த இடத்துல கூப்பிட்றேன், நீ என்ன ஒரு பொம்பளை வந்து உட்காந்துட்டு எல்லாத்தையும் வந்து அராஜகம் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற இந்த இடத்துல உட்காந்து இவ்வளவு கிரிட்டிக்கலான இடத்துல உட்காந்து நான் யாருன்னு சாதித்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நான் ஐசிடபிள்யூ பெருமைப்படுத்த நான் விரும்புகிறேங்க. ஐசிடபிள்யூ கார்பரேஷனும் உண்மையிலேயே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு. கார்பரேஷன் ஆகட்டும், ஐசிடபிள்யூ ஆகட்டும், ஸ்டேஷன் ஆகட்டும், லோக்கலில் கூட எனக்கு என்னை யாரும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லாருமே லோக்கல் கூட எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்திருக்காங்க. இப்போ போன மாதம் லேட்டஸ்ட்டாக வந்து இவங்க வளர்மதி மேடத்தோட அவங்களோட சம்மந்தி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க கால் பண்ணி பேசினாங்க. இங்கே வந்தவங்க புக் பண்ண வந்தவங்க எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் தான் பண்ணேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அவங்க பேசும்போது. பரவாயில்ல, ஒரு லேடி வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி ஒரு சிலரோட சப்போர்ட்டுங்கெல்லாம் இருக்கும்போது இன்னும் நிறையா நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணி பேசும்போது நிறையா எனக்கு சந்தோஷமாக இருக்குது, இன்னும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கூட வந்து மீடியாவில் வந்து இப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் இது பண்ணும்போது இதை மற்றவங்களுக்கு வந்து ரீச் ஆகும்போது இன்னமும் நம்ம வந்து ஒரு பெண்மையை வந்து ஒரு பெண்மையாக இல்லாமல் நம்மளும் ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு போகலாங்கிற ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் பேச வந்தேன். வித்தியாசமான பாடியெல்லாம் பார்த்துருந்தா முகம் சரிஞ்சு போய் அது எல்லாம் இப்போ எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சிடென்ட் கேஸெல்லாம் வருது, நிறையா ஃபுல்லாக வந்து மோல்டு பண்ணி அதை எல்லாத்தையுமே அந்த பிஎம் பண்ணி பேக்கேஜ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வராங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன் நான். ஆனால் நான் கண்டிப்பாக அவங்களோட ஃபேஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியாவது அதை ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுவேன். நான் எரிக்கிற பசங்களாகட்டும் புதைக்கிற பசங்களாகட்டும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஏன்னா ஒரு 22 வயசு பையன் வந்து உலகமே அறியாமல் படிக்க போயிட்டு ஒரு 2 வீலரில் போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வரும். ஒவ்வொன்றையும் நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாகவே இருக்கும். நிறையா விஷயங்கள் நான் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்ட காலங்கள் உண்டு. எனக்கும் பசங்க இருக்கிறாங்க, அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா அதனால் நான் என்ன சொல்லேன்னா, எந்த இடத்துக்கு போனோமே கேர்ஃபுல்லாக போங்க. 104 வயசில் ஒரு பாடி கூட வருது. அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒன்றுமே உலகறியா ஒரே ஒரு பையன் அவங்களுக்கு இருப்பாங்க, ஒரு பேரண்ட்டுக்கு. அந்த ஒரே ஒரு பையனை வந்து இங்கே பறி கொடுத்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்க விஷயங்கள்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நான் கூடயே இருப்பேன். நான் போயிட்டு பார்த்துருக்கும் போது அவங்க முன்னாடி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற வார்த்தைகள்லாம் நிறையா உண்டு. அவங்க யாருமே உலகத்தில் இந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு தப்பிச்சு யாருனாலே ஓட முடியாது. அவங்க முன்னே போயிட்டாங்க, பின்னாடி நம்ம போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானம் பண்ணி தண்ணி கொடுத்து அவங்கள வந்து சமாதானம் பண்ணி நான் வெளியில் அனுப்புகிறேன். அந்த நிறையா அதுதான் ஒரு அம்மா அப்பா அவங்க டீச்சராக இருக்கிறாங்க. அவர் வந்து பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரே ஒரு ஸ்பெஷல் சைல்டு அவங்களுக்கு வந்து அந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு 18 வயசு 19 வயசு இருக்கும். அந்த பொண்ணை வந்து அடிக்கடி வந்து அவர் பார்த்து இங்கே பரீடு பண்ணியிருந்தோம். அப்போ அந்த வந்து வாரம் அந்த டேயில் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து அந்த சமாதியில் அழுதுகிட்டே இருப்பார் அவர். அவங்க அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. அந்த பொண்ணு தன்னோட வேலைகளோட பண்ண முடியாது, நான் பண்ணியிருக்கேம்மா அந்த பாப்பாவுக்கு, அந்த பாப்பாவை என்னை விட்டு வர முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை வந்து நான் என் பொண்ணு ஃபேஸ் மாதிரி உனக்கு இருக்குமா அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த பொண்ணு என்ன சாப்பிடுமோ அதெல்லாம் வாங்கி கொண்டு என் கையில் கொடுத்துட்டு சாப்பிட்டு என்கிட்ட அவங்க அழுதுட்டு காப்பாங்க. இப்போ அவர் என்னன்னா கடைசி காலகட்டத்தில் அவர் வந்து அந்த பொண்ணை வந்து அவரை மறக்க முடியாமல் அவர் இறந்துட்டார். இப்போ அவர் இறந்து 2 மந்த் ஆகுது. ஸோ அந்த பொண்ணுக்காக வேண்டி அவர் உயிரை விட்டார் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதெல்லாம் இப்படி ஒரு பேரண்ட் கூட உலகத்தில் இருக்கிறாங்களேன்ட்டு இன்றைக்கி அந்த லேடி வந்து அந்த அம்மா வந்து என்னை பார்த்து பேசிட்டு போவாங்க. அவங்க பொண்ணோட சமாதிக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. ஒன்று அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை, எதுவும் இதுவரையே நான் பார்த்ததே இல்லை.
நான் வந்த டைமில் நான் வந்து பக்கத்தில் போயிட்டு க்ளீனாக இல்லைன்றக்காக வேண்டி நான் க்ளீன் பண்ண போகலான்னு சொல்லிட்டு ஒரு மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும். 11 மணிக்கு நான் போனேன். 12 மணிக்கு போகும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஷிவரிங் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு மாதிரி ஷேக் ஆன உடனே அப்படியே நின்றுட்டு தொடப்பம் ஒரு பக்கம் போயிடுச்சு, செல்லு ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டேன். செல்லு இப்போ ஃபோன் பண்ணிட்டே இருக்க ஒரு மாதிரி ஆச்சு. அந்த பக்கம் போய் விழுந்துருச்சு. ஒரு மாதிரி அன்றைக்கி 2 நாள் எனக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சு. ஃபீவர் வந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு சொல்லி அதை பற்றி எனக்கு யூகிக்க கூட முடியல. அது எதனால் அப்படி வந்துச்சு அப்படிங்கிறத யோசிக்க முடியல. நான் பசங்ககிட்டலாம் கேட்டு அந்த மாதிரி ஆச்சுடா எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் போகிற பசங்க வர பசங்க என்ன மேடம் அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு மேடம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி வேர்த்து அப்படியே ஊற்றிச்சு ஒரு மாதிரி. ஆனால் மறுநாள் அதை பற்றி என்னை யோசிக்க கூட முடியல என்னால். இதனால வரை அவங்க பார்த்தது இல்லைன்னு தான் சொன்னாங்க என்கிட்ட. அந்த மாதிரி இல்லை மேடம் அப்படின்னு சொன்னாங்க. பண்ணுறாங்க, ஆனால் ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்து ஏன்னா அந்த பிரச்சனைகள் நிறையா இருக்கக்கூடிய இடங்கிறனால அந்த இடத்துல வந்து உங்களை தண்ணி அடிக்கிறதுக்கு நான் உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த வகையிலும் ரைட்ஸ் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த வேலையில் முடிச்சுட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவேன் நான். ஆனால் தண்ணி அடிப்பாங்க அந்த லெவலுக்கு. அந்த மாதிரி நான் சொல்லுவேன். நான் அவங்ககிட்ட வேக்சின் எடுத்துருக்கோம், அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். அவங்களுடைய ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் பற்றி நான் நிறையாவே யோசிப்பேன். நான் இந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும், எப்படி இருக்கணும், கை க்ளோஸ் போடுங்க. இப்போ வந்து ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் என்கிட்ட வந்து சப்மிட் பண்ணும்போது அதில் வந்து காஸ் ஆஃப் டெத் என்ன, பிளேஸ் ஆஃப் டெத் என்ன, நேம் அண்ட் அட்ரஸ்லாம் பார்க்கும்போது காஸ் ஆஃப் டெத் நான் பார்க்கும்போது கேன்சர் வரும், HIV பாடி வரும், நிறையா விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது உடனே இன்ஃபார்ம் பண்ணும். இந்த பாடி வருது பாரு, இந்த பாடி வந்து HIV பாடின்றாங்க, கேன்சர் பாடிங்கிறாங்க, மாஸ்க் போடுங்க, க்ளவுஸ் போடுங்க, பாடி உள்ளே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க, டோர் க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா போயிட்டு அந்த பாடி பர்ன் ஆகிட்டு முடிச்சதுக்கப்புறமா போயிட்டு அதை குத்தி விட்டு ஆஷ் எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிபி பாடியெல்லாம் வந்துச்சுனாக்கா சீக்கிரமாகவே அது பர்ன் ஆகவே ஆகாது. மோஸ்ட்லி அதை புதைக்க தான் செய்கிறாங்க. அது வந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரையும் நாங்கள் எரிக்க தான் எங்களுக்கு வழக்கம் அப்படின்னு சொல்லும்போது பாடி எரியவே எரியாது. அது அந்த மெடிசன் போகிறனாலையா என்னன்னு தெரியல. அது ரொம்ப நேரம் எரியவே எரியாது. நிறைய பசங்க ரொம்ப கஷ்டப்படுவானுங்க. நான் அதனால் அதுக்கெல்லாம் மாஸ்க் போட்டு நான் போய் கூட இருப்பேன். அது பிக்கப் ஆகிற வரையும் கூடயே இருக்கிறானுங்க. நான் அந்த மாதிரி பண்ண விட மாட்டேன். நான் அந்த பசங்களை, என் பசங்க வேற இல்லை, அந்த பசங்க வேற இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு படிப்பறிவு இல்லை. அப்படிங்கும் போது அவங்களுக்கு 1 ஹவருக்கு ஒரு பாடி போடுவோம். ஒன்று எரிமேடை வந்து ஒன்று தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. செம்ம அழகானவங்களாம் வந்திருக்காங்க. நான் பார்த்தலாம் நிறையா ஃபீல் பண்ணதா, ஐயோ இவ்வளோ அழகான ஒரு உடல் கருக போதே அப்படின்றதெல்லாம் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன் நான். நிறையா வேதனையெல்லாம் உண்டு. சின்ன வயசு பொண்ணுங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க, காலேஜ் பொண்ணுங்க, லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு இந்த சூசைட் பண்ணிட்டு வரதுங்க, அந்த மாதிரி பாடிஸ்லாம் நிறையா வருது. இல்லை, பாடி உள்ளே அனுப்புகிற வரைய அவங்க இயக்க தான் செய்வாங்க. உடனே நம்ம அவங்களாம் அனுப்ப முடியாது. உள்ளே எரிக்கும் போது உள்ளே யாரையுமே அலோவ் பண்ண மாட்டோம். யாரையும் விட மாட்டோம். அது அது பாடி புதைக்கிற பையனுக்கு தெரியும். இந்த இடத்துல பாடி இப்போ தானே போட்டோம், அப்போ தான் போட்டோம். கரெக்டாக அவனுக்கு படிப்பறிவில் கையெழுத்து கூட போட தெரியாது. ஆனால் கரெக்டாக இந்த இத்தனை மாதம் தாம்மா ஆகுது, இங்கே பாடி இன்னும் மக்கி போயிருக்காதுமா அப்படி சொல்லுவான் என்கிட்ட. இந்த இடத்துல கேட்குறாங்களா போடேன்டா அப்படி சொல்லிட்டு நான் போய் பக்கத்தில் போய் நீ கேட்டேன்னா, அம்மா இந்த இடத்துல பாடி இப்போ தானம்மா போட்டோம், இந்த இத்தனை புளியந்தோப்புலேருந்து வந்துச்சுல இந்த பாடி இன்னும் மக்கி இருக்காதுமா, அது பாடி பெருசு வேற, அது வேற இன்னும் மக்கி இருக்காதுமா அப்படி சொல்லுவான். கரெக்டாக நிறையா குழந்தைகள் பண்ணுறோமே, அன்னோன் பாடி பண்ணுறோம், குழந்தைங்க நிறையா பண்ணுறதுக்கு. அது கருவிலேருந்து கொண்டுதுங்க தான் பரீட் பண்ணுறாங்க. நிறையா இப்போ 18 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்து இறந்துச்சு. அந்த குழந்தைக்கு அவங்க அழுத காட்சியெல்லாம், அவங்களுக்கு சிசரியன் வேறு பண்ணி குழந்தை பேபி 4.5 kg இருந்துச்சு. அது ரொம்ப பிறக்க முடியாது, சிசரியன் பண்ணி கொண்டு அவ்வளோ அழகான குழந்தை. அந்த லிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ரெடிஸாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த குழந்தை. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய கொண்டு வந்து உள்ளே பரீட் பண்ண அவங்களால முடியாமல் வந்து அந்த ஒரு குழந்தைய நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். அவங்க அழுத காட்சியெல்லாம் என்னை ரொம்ப நெருட வச்சிருக்கு. ரொம்ப 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 ஃபீல் ஐயோ அந்த மாதிரிலாம் யோசிக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கனவுல கூட அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைங்களாம் உண்மையிலே எரிக்கிற பசங்களையும் புதைக்கிற பசங்களையும் பார்க்கும்போது நான்லாம் அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப கையெடுத்து கும்பிடணும் போட தோணுது எனக்கு. அந்த மாதிரி அன்னோன் பாடியெல்லாம் வந்தாங்கன்னா, இவங்களுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணும்போது நாங்கள்லாம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம், ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்து, ட்ரெஸ் பண்ணி கொடுத்து, நல்லா நிறையா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நாங்கள் எங்களுக்குள்ள ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி இருப்போங்க. பாடி எரிக்கிற பசங்களாம் நிறைய வசதியான அப்படிலாம் யாரும் வந்ததில்லை.
சில நேரத்துல போகும்போது எல்லாத்தையும் கொண்டு போனோம்னு சொல்லிட்டு யாராவது போட்டிருக்காங்களா? போட்டிருப்பாங்க. அது எதுவும் எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. சாம்பல் ஜலிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு லேடி ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து ஜலிச்சு எடுத்தாங்கன்னா அதில் கம்மல் கிடந்துச்சுமா, மூக்குத்தி கிடச்சிச்சுமா, எனக்கு ஏதோ வந்ததுக்கு ஒரு ரூ. 500 கிடச்சிச்சுமா அப்படின்ற மாதிரி வாங்கி எடுத்துக்கொண்டு விற்கிறாங்க. அதுவும் பண்ணுறாங்க. இல்ல போகும்போது மனசு எதுவுமே கொண்டு போறது இல்லையா? எதுவுமே இல்லைங்க. நம்ம பிறந்த அன்னைக்கும் நம்ம எதுவும் கொண்டு வரல, போகிற அன்னைக்கு எதுவுமே கொண்டு போகல. இருக்கிற வரைய இருக்கிற காலகட்டத்தில் வாழும்போது நம்ம இருக்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற மனப்பான்மையோட சந்தோஷமாக அவங்களோட ஆத்மா அடங்கக்கூடிய நேரத்தில் வந்து சந்தோஷமாக இருந்து அவங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு இது பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது. அதனால தான் இல்ல இங்கே ரொம்ப அகங்காரமா இருக்கிறவங்க கூட இறந்தவங்களுடைய பாடியை பார்த்துட்டு அவனே போயிட்டான் இனிமேல் நமக்கு எதுவுமே எதுக்கு? இல்லை அப்படின்னு நிறையா ஃபீல் பண்ணியிருக்காங்க. நிறையா அந்த ரவுடிசம்லாம் பண்ணுறவங்களாம் நிறையா பேர் இறந்துக்கவங்களாம் வந்திருக்காங்க. நிறையா வந்திருக்கும் போதெல்லாம் மனுஷனோட அதுதான் உண்மையாக சொல்ல, ஒரு கோவிலுக்கு போனவனும் சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தவனும் வாழ்க்கையில் திருந்தறதுக்கு ஒரு ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேங்க. உண்மையிலேயே உள்ளே வந்திருக்கும் போதெல்லாம் ஒருத்தவங்க வந்து அவங்களாம் வெட்டிக்காங்க, குத்திக்கிறாங்க, அடிச்சுக்கிறானுங்க, புதைச்சிக்கிறானுங்க, என்னென்னமோ பண்ணிக்கிறானுங்க, கூலிப்படை இருக்கிறாங்க நிறையாலாம். அங்கே ஒன்று கேள்விப்படும் போதெல்லாம் இந்த சரௌண்டிங் நிறையாவே நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கூலிப்படை இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க, அடிச்சுக்கிறாங்க, கலாட்டம் பண்ணாங்க. நிறையா நான் என் கண்ணால் நான் பார்த்த சம்பவங்கள் நிறையாவே உண்டுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நான் அவங்களுக்குலாம் நிறையா அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு வெட்டிகிட்டு இருக்கும்போது கூட நான் உள்ளே போய் நிற்பேங்க. நான் அந்த மாதிரியெல்லாம் ஒரு சண்டை ஒரு 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 இன்சிடெண்ட் நடந்துச்சு. அப்போ நான் வெளியில் தான் அது நடந்துச்சு, கேட்டு வாசலில் நடந்துச்சு. அப்போ நடக்கும்போது அந்த பையன்கிட்ட போய் நம்மளை வெட்டுனா கூட பரவாயில்ல, அவங்க போதையில் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியும், வெட்டினா கூட நல்ல விஷயம் பண்ணிட்டு நம்ம செத்தா பரவாயில்லங்கிறதோட தான் இந்த இடத்துல எவ்வளவோ பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து என்னோட உயிரை நான் யோசிக்கலை. நல்ல விஷயத்துக்கு என் உயிர் போனால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுருங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருக்கும் போல கத்தி எடுத்து அவனை குத்த வந்தாங்க. யார் போய் அவங்க பசங்க கேட்கும் போதெல்லாம் அந்த ஆள் அடிக்கிறான். நான் அப்படி தான் அடிப்பேன், அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லி வந்து எனக்கு என்ன நீ சப்போர்ட் பண்ணுற வர அப்படி சொல்லிட்டு அடிச்சு வைக்க. நான் போய் அந்த இடத்துக்கு நின்றுட்டு, தம்பி நீ அதை ஃபஸ்ட்டு என் கையில் கொடு அப்படி சொல்லி கேட்டேன். நான் மேடம் கூட கூப்பிட மாட்டாங்க, அம்மா அப்படின்னு. நிறையா உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா, நீங்கள் வந்து இந்த சுடுகாட்டுக்காண்டி எப்படி மாற்றணும்னு நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோம், எங்களால் மாற்ற முடியல, எங்களால் நல்லது பண்ண முடியும், இருக்க அவனுக்கு மேலே நான் வரணும் அப்படின்னு தான் நான் யோசித்தோம். எங்கேயோ இருந்து நீங்கள் வந்து இந்த சுடுகாடை இவ்வளோ மாற்றிருக்கிறீங்க, இவ்வளவு அமைதியை ஏற்படுத்தியிருக்கிறீங்க, அப்படி இருக்கிற இடத்த நீங்கள் சொல்லுமோ நான் இதை கூட கேட்கலன்னா எங்கள் அம்மா அப்பா வயிற்றில் நான் பிறக்கலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை கீழே போட்டானா அவனை கட்டி பிடிச்சி நான் அழுத நேரங்கள்லாம் கூட உண்டுங்க. நான் என் பையன் மாதிரி யோசிக்கிறேன். பெரிய ஆட்டங்கள் ஆடின மக்கள் கூட சுடுகாட்டுக்கு வந்து அவங்களுடைய உறவுகள் யாராவது இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் மாறி இருக்காங்க, நிறையா மாறி இருக்காங்க. அவன் என்கிட்ட சொல்லியும் இருக்காங்க. அவங்க வந்து நான் நிறையா வந்து பிரச்சனைகள்லாம் நிறையா இந்த மாதிரி பார்த்துருக்கேன், நான்லாம் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் மாறியிருக்கேன் மேடம் சொல்லும்போது உண்மையிலே அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப், உங்களுக்கு ரொம்ப நான் தலை வணங்குறேங்க நான். ஆனால் நிறையா பேர் திருந்துறது வாழ்க்கையில் உண்டு. திருந்த வைக்கிறதுக்கு உண்மையாக அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிப்பேன். இப்போ ரவுடிசம் எதனால் வளருதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்து இந்த பிரச்சனை தப்பு அப்படிங்கிறத உடனே அந்த இடத்துல வந்து இது தப்புப்பான்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஆள் இல்லை. அவனுக்கு என்கரேஜ் பண்ணி ட்விஸ்ட் அடிச்சு விட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்குது ஒழிய எந்த விஷயங்களை மனிதனாக பிறந்தவங்க யாருமே வந்து கெட்டவங்க உண்மையிலே இல்லைங்க. அதை நல்ல வழிப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு மனப்பான்மை உள்ள ஆட்கள் இல்லை, அவங்கள வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் அதை பார்ப்பேன். நானும் ஒரு சில காலகட்டத்தில் வந்து எனக்கு ஃபேமிலி இருக்குது, எனக்கும் எங்கள் நல்லா வெல் செட்டில்டு ஃபேமிலி. பேர் வந்து சொன்னது உண்டுங்களா, எல்லாம் பையனே போயிட்டான், எனக்கு எதுங்க சொத்துக்கு எல்லாம் எடுத்து வந்து கொடுத்தவங்களும் உண்டா? அப்படிலாம் இந்த மாதிரி யாரும் கொடுத்ததில்லை, அந்த மாதிரி கொடுத்ததில்லை. அந்த மாதிரி யாரும் அலௌடு தான். அவங்க விருப்பப்பட்டால் வரலாம், யாரையும் போஸ்ட் பண்ணி இங்கே வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு ரைட்ஸ் இல்லை. அவங்க கண்டிப்பாக விருப்பப்பட்டால் வரலாம். ஏன்னா இப்போ வந்து நிறையா மீடியா பேப்பர்ஸு மேகசின்லலாம் நிறையா வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு லேடியே வந்து வேலை பார்க்கும்போது நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியத்தை வளர்த்துட்டு நிறையா பேர் வர்றது உண்டு. பசங்க சொல்லுவானுங்க, ஆனால் பாடி எரிக்கிற பசங்க சொல்லுவானுங்க, நைட்டு நாங்கள் இங்கே வந்தோம் அப்படி சொல்லிட்டு நைட்டு ஒரு 8 மணிக்கு 8:30 மணிக்கு ஒரு சவுண்டு வந்துச்சு அப்படிலாம் சொல்கிறானுங்க. ஆனால் அவனுக்கிட்ட கேட்பேன் நான், சவுண்டு வச்சு உண்மையாடா அப்படி சொல்லி கேட்பேன் நான். ஆமாம் மேடம் வந்துச்சு மேடம் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஆனால் நான் இன்ன வரையும் அதை யோசிச்சதில்லை, நான் தனியாக வந்திருக்கேன். ஏன்னா இப்போ இந்த வர்தா புயல் வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மரம்லாம் நிறைய விழுந்து இல்லைங்க தம் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் வச்சுருக்கும் போதெல்லாம் அந்த தேவையில்லாத ஆளுகள்லாம் கொளுத்தி விட்டுட்டானுங்க. அப்படி இருக்கும்போது நைட் 12 மணி வரைய நான் இங்கே இருந்தது உண்டு. நைட் 12 மணி வரை, ஏன்னா நிறையா ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்துட்டு தண்ணீர் அடைச்சது உண்டு. அங்கே எல்லாம் அந்த லாஸ்ட்டில் இது பண்ணிட்டு இருக்கும்போது எரிச்சிட்டு இருந்தாங்க, எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி அனுப்பிச்சிட்டாங்க. எந்த சைடு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஐயோ அது கணக்கிலவே வைக்க முடியாது, அந்த மாதிரி நிறையா பாடிஸ் வந்திருக்கு.
இப்போ நான் ஒரு மாதத்துக்கு வந்து பாடி பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பாடி புதைக்கிறது வருது, ஒரு 90 பாடி 100 பாடி எரிக்கிறது வருது. ஸோ மாதத்தில் ஒரு 200 பாடி கம்மி இல்லாமல் வருது. நீங்களும் ஆதங்கப்பட்டது உண்டா? சின்ன சின்ன வயசுல இறந்துருவாங்க. நிறையா போய் கூட நான் அழுதுருக்கேங்க. நான் உயிர் வந்து எல்லாமே ஒரு மதிப்பில்லாத ஒரு பெரிய சொத்து தானே அது. அது இப்படி இருக்கும்போது அந்த ஒரு உயிர் போயிடுச்சுன்னு சொல்லி இருக்கும்போது நிறைய அழுது நிறையா வேதனைப்பட்ட காலங்கள் நிறையா உண்டு. சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் யாரோ போயிச்சிருக்காங்க. புரியல. சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு வந்து சில நேரத்துல மிராக்கள் நடந்தது இல்ல, உயிர் வந்திருக்காது திடீர்னு. அப்படிலாம் வந்ததெல்லாம் இல்லை. அந்த மாதிரிலாம் இருந்ததெல்லாம் இல்லை. அது எப்படி வந்ததுக்கப்புறமா உயிர் வரும் அப்படிலாம் கிடையாது. நான்லாம் யோசிப்பேன். நான் ஒரு அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுருக்கும் போதெல்லாம் நீங்கள் கேட்குற கேள்வி நானும் யோசிச்சிருக்கேன் நிறையா. ஐயோ இந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுருந்து அப்படியே அவங்க உடம்பு பார்க்கும்போதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரே உயிர் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படிலாம் யோசிச்செல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது, அதெல்லாம் இல்லை. பாடி டீகம்போஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு பாடி 8 month 9 month அப்படி கண்டிப்பாக ஆகும். ஆமாம், எலும்பு மட்டும் அந்த நோண்டுனா அவங்க போட்டு இந்த துணியில் மக்கி அவங்க ஸ்கின் எல்லாம் மக்கி போயிட்டு அந்த எலும்பு மட்டும் கிடைக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக 9 month 10 month ஆகுது. எலும்பு மட்டும் எடுக்கணும் அப்படின்னு அப்படிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபுல்லாக சிசிடிவி கேமரா இருக்குது, நைட் அண்ட் டே வாட்ச்மேன் இருக்காங்க, சுற்றி காம்பவுண்ட் வால் எடுத்துருக்கோம். நிறையா பார்த்துருக்கோம். நைட்டில் வந்து யாராவது வாட்ச்மேனை மிரட்டி உள்ளே வர்றது, முல்லை மீன் வச்சு வர்றதுனாக்கா அந்த எங்கேயாவது திருடிப்புட்டு எங்கேயாவது வந்து கொலை பண்ணிவிட்டு எங்கேயாவது உள்ளே வரவங்க வந்து எவனாவது வந்துருவானுங்கன்ற அப்படி தான் சிசிடிவி கேமராவே ICW மூலியமாக நாங்கள் பண்ணினோம். ஸோ அவங்க அப்படி பண்ணும்போது வந்து கண்டிப்பாக நான் என்னோடய முதல் வேலை வந்தவுடனே அட்டனன்ஸ் சைன் பண்ண அடுத்த செகண்டு நான் ஃபுட்டேஜ் பார்ப்பேன். நைட்டு என்ன நடந்திருக்குது, யார் வந்திருக்காங்க, யார் போயிருக்காங்க அதெல்லாம் வந்ததில்லை. ஒன்று கூட நான் கண்ணில் இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை. மாட்டலை. நான் நேராகவே நான் தனியாகவே இருந்திருக்கேன். நான் பாடி இல்லாத சமயம் தனியாக ஆனால் உட்காந்து யாருமே இருக்க மாட்டாங்க, நானாக இருப்பேன். நான் உண்ட வரைய நான் எதுவுமே அப்படி பண்ணதில்லை. இதே எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி வேளங்காடு நியூ அப்படி இருக்க வேளங்காடுகள் சுடுகாரில் இருக்கும்போது நான் நிறையா உணர்ந்தது உண்டு. ஜன்னல் காற்றுக்கு டமாலும் சாத்தும் போது ஐயோ பேய் தான் வந்துச்சுன்னு சொல்லி என்னை துணியை காணன்னு விட்டுட்டு செல்லெல்லாம் தூக்கி எரிச்சிட்டு ஓடுனது காலமெல்லாம் உண்டு. அது எல்லாத்துக்கும் ஒரு பயம்ன்றது ஒன்று இருக்கும். நான் அப்பயும் நினச்சது உண்டு, ஐயோ நம்ம வந்து இந்த சுடுகாட்டு வேலையை ஒத்துக்கிட்டோமே, ஒரு உண்மையிலேயே பேய் இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நிறையா யோசிச்சிருக்கேன் நான். அந்த மாதிரி இருக்குது. காற்றடிக்கும் போது ஜூன்னு ஒரு மாதிரி ஒரு சவுண்டு வர்றது இருக்குது, நிறையா இருக்குது. ஒரு 3 மணி வரையே நான் தூங்காமல் அந்த இது இருக்கும். எப்போ பார்த்தாலும் நான் தூங்கி தன்னை மறந்து எந்திரிக்கும் போது அந்த மோள சவுண்டு தான் எனக்கு காதல், இந்த சங்கு ஊதுறது அந்த மோள சவுண்டு தான் எனக்கு அப்படி காதல் டக்குன்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஐயோ நம்ம எங்கே வீட்டை தூங்குறோமா, எங்கே சுடுகாட்டில் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த ஃபீலு. முக்கால்வாசி நேரங்கள் வந்து நான் சுடுகாட்டில் தான் என்னைய வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஒரு புனிதமான ஒரு வேலையாக நினைக்கிறேங்க. இதை வந்து ஐயோ இந்த வேலையை பார்த்துட்டு போகிறாங்களே, இந்த வேலை செஞ்சுட்டு போகிறாங்களே, ஒரு பாடியை கூட தொட்டு கூட நான் பார்த்துருக்கேன். நான் அவங்களுக்கு தொடுறதெல்லாம் தொடுறாங்க. அந்த 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 ஸ்ட்ரெச்சரில் வச்சு எடுத்துகிட்டு கொண்டு வந்து வரும்போது ஒரு சிலர் பயந்து பின்னாடி போயிடுறாங்க. அவங்களுக்கு ரிலேஷனாக தான் இருப்பாங்க. அந்த பாடியத்துக்கு செத்து அப்படிலாம் இல்லை. புருஷன் பொண்டாட்டிங்களும் ஒதுங்கி போனது இல்லை. புருஷன் செத்தாருன்னா பொண்டாட்டியை வந்து இங்கே வர விடுறது இல்லை, வரமாட்டாங்க. அது ஒரு ஹிந்து கலாச்சாரம் அப்படி போல இருக்குது, வர விடுறதில்ல. அதுக்கப்புறமா வந்து அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், அப்படி இருக்கும்போது கூட அவங்க வந்திருக்கும் போதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வீட்டுக்காரோட கொண்டு வந்த இடமாச்சே, இந்த இடத்துல தான் பண்ணினாங்களான்னு சொல்லி என்னை கொண்டு எரிமேடையை கொண்டு காட்டுங்க அப்படி சொல்லிட்டு அந்த தொட்டு கும்பிட்டு போனவங்கலாம் உண்டு. நிறையா பேர் இங்கே வந்து எங்கள் வாசலில் உள்ளே வர்றது கூட பயந்துட்டு கூட அந்த வாசலில் தொட்டு சாமி கும்பிட்டு போனவங்களாம் உண்டு. எங்கள் வீட்டுக்கார், என் பிள்ளை இறந்துருக்காங்க, என் வீட்டுக்கார் இறந்துருக்காங்க, எங்கள் அத்தை உயிருக்குயிராக எங்கள் அத்தை இறந்துருக்காங்க, மாமா தான் அப்படி நிறையா பேர் வந்து அங்கே சாமி. ஆனால் உள்ளே வர்றதுக்கு பயமோ என்னமோ அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சுடுகாடு வாசலில் வந்து தொட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு போனவங்க உண்டு. கண்டிப்பாக அவங்க இங்கே பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஆண்கள் தான் இந்த வேலையை செய்யணும், பெண்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லி தயவு செய்து நினைக்காதுங்க. ஆண்கள் வந்து 9 மாதம்னா நம்ம பெண்கள் வந்து 10 மாதம். நம்ம அதனால் ஆண்களுக்கு நிகராக வந்து நம்ம பெண்கள் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடு இருங்க. அதற்கு உதாரணமாக என்னை யோசிச்சு பாருங்கள். பாடி வந்து ஒரு கிரிமினேஷன் பண்ணினாலும் சரி, ஒரு பாடி வந்து பரீடு பண்ணாலும் சரி, உள்ளே என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுன்றதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க.
தெரியும் போது எதையும் நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் வளர்த்துக்கங்க. தயவுசெய்து உலகத்தில் பேய் பிசாசுங்கிறது ஒன்றுமே இல்லை. யார் எதையும் நினச்சி பயப்பட வேண்டாம். சுடுகாட்டில் நம்ம அம்மாவையோ அப்பாவையோ சொந்தக்காரங்களோ புதைச்சிருந்தாலோ எரிச்சிருந்தாலோ சாமி கும்பிட வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம். தயவுசெய்து வந்து சாமி கும்பிட்டு மனசார நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு போகலாம். அதுக்கு வர வேண்டாங்கிறது ஒரு யாருமே வந்து நம்மளை தடுக்கிறதுக்கு ரைட்ஸும் இல்லை, தடுக்கவும் மாட்டாங்க. அதனால் வந்து பேய் பிசாசு எதுவுமே இல்லை. தயவுசெய்து வந்து பெண்கள் வந்து எதையும் சாதிக்க பிறந்தவங்க கண்டிப்பாக சாதிக்கணுங்கிறத வந்து நான் இதன் மூலியம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளுக்கு கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.